என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மனிஷாவோட ஆல்பம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஓ சூப்பர் சூப்பர். யூடியூப் திறந்தாலே ஆமா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. பாக்கும்போது எனக்கும் சரி நம்ம குழந்தை இப்ப பிறந்திருந்தா நம்ம யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா கிராண்டா செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம வர வச்சிருந்தோம் இல்லையா? சரி அதெல்லாம் போட்டிருக்கலாமேன்னு பார்த்தேன். சரி இப்போ என்ன பண்றது? பரவாயில்ல, இப்ப நம்ம ஆல்பமாவே காமிச்சிருவோம் ஒரு வீடியோவா. நிஜமாவா? அவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு? அப்படியா? அப்ப அது ஒரு வீடியோ எடுத்துருவோமா? ஒரு கான்செப்ட் ஆப்பிடும், அவ்வளவுதான். ஏன்னா பாப்பா எவ்வளவு அழகா இருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமா நிறைய அழகுதான் என் பொண்ணு. சரி நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க. அப்ப நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்போ யூடியூப் சேனல் இருந்தா எல்லாமே எடுத்திருக்கலாம்ல. ஆமா ஒரு ஜாலியா இருந்திருக்கும். கரெக்ட். சரி ஓகேவா, அப்படியே இதை எடுத்து அப்படியே போட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சிருவோம். ஓகே. சோ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ஆல்பமோட வீடியோ தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். சூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என் பொண்ணோட பர்த்டே இன்விடேஷன் கார்டு பாருங்க. இன்னும் நாங்க வச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. எல்லாம் பறந்த மேல இருக்கு, எங்க இருக்கு தெரியல. இதையே நாங்க தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். பாருங்க நல்லா இருக்கா சொல்லுங்க. பர்த்டே இன்விடேஷன் கார்டு மிக்கி மவுஸ் போட்டு. அவளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மிக்கி மவுஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அதனால இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு அனுஸ்ரீ மினி ஹாலில் தான் நாங்கள் பண்ணோம். பலசரவாகம்ல மெகாமார்ட் ஆப்போசிட்டில் 5 to 8 PM. நவம்பர் 15th 2015 சண்டே. அதுவும் பாருங்க அவளுக்கு ஏற்ற மாதிரியே சண்டேவே வந்துச்சு. இதுதான் இன்விடேஷன் கார்டு. நல்லா இருக்கா சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மனிஷா ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது யார் யாரெல்லாம் வந்தாங்க எங்களோட பாப்பாவோட பர்த்டேக்கு, அதெல்லாம் தான் இந்த வீடியோல நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா நவம்பர் 15, 2015. மனிஷா வந்து 2014ல பிறந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா சென்னையே வந்து பயங்கரமான ஃப்ளட்ல இருந்துச்சு. அப்போ நாங்களே போய் உயிருக்கு போராடிட்டு வீட்டுக்கு வந்து சேருவோமானு தெரியல. ஆட்டோ கூட கிடைக்கல, எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த மாதிரி வரும்போது தண்ணியில மிதந்துட்டுலாம் வந்தோம், அவ்வளோ மழை. ஏன்னா மனிஷா வந்து பிறந்ததே மழையில தான் பிறந்தா. நவம்பர் மாசம் அவ பர்த்டே வந்தாலே எப்படி மழை பெய்யுமா புயல் அடிக்குமா தெரியாது, அந்த மாதிரி நேரத்துல தான் அவ பிறந்தாலே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மனிஷாவோட பர்த்டே ஆல்பம். ஸோ இந்த பர்த்டே ஆல்பம்ல நம்ம ஒரு போட்டோஸா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த போட்டோஸை வந்து எடுத்து கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இல்ல வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த போட்டோவை எடுத்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தா ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பயங்கரமா ஃபேமஸா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா நம்ம அண்ணன் இப்போ நம்ம கூட இல்லை, தவறிட்டார் அண்ணன். ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. அவ்வளோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவர் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம். அதே மாதிரி நரேந்திரன் சார், ஐயோ அவர்லாம் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்பம் வந்து எங்களால் கண்டிப்பாக எடுத்துருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் வெளியிலலாம் போய் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதனால ரொம்ப சூப்பரா ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி ஜிந்தா அண்ணனும் நரேந்திரன் சார் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிந்தா அண்ணா அப்புறம் நரேந்திரன் சார் இவங்க 2 பேர் தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆல்பம் போட்டு கொடுத்தது வந்து ஜிந்தா அண்ணா. ஜிந்தா அண்ணா தான் போட்டு கொடுத்தாரு. இவ்வளவு கம்மியான காஸ்ட்ல எங்களுக்கு வந்து நீ என்னோட தம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான காஸ்ட்ல போட்டு கொடுத்தாங்க. ஸோ இங்க பாருங்க, இதுல ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு மனிஷாவோடது. எல்லாமே நாங்க காட்டுறோம் விஷுவலா உங்களுக்கு. இங்க வர இன்னொன்னு பாத்தீங்கன்னா மழையில வந்து நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஏன்னா நிறைய மழையா இருக்குமா, வர முடியலமா, கோச்சுக்காத அப்படின்ட்டாங்க. சோ இங்க ஆல்பம்கே போட்டோஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிந்தானா என்ன பண்ணாருன்னா செம்மொழி பூங்கா வாங்க
அங்க நம்ம கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டான பிக்சர்ஸா மனிஷா அதை எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த செம்மொழி பூங்கா போகும்போது செம்மையா எடுத்துட்டா, ஒரு மேக்கப் இல்ல, ஒரு பவுடர் கிடையாது, அதெல்லாம் வேணாமா, குழந்தை சூப்பரா இருக்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு, பாப்பா அதுக்குள்ள கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவர் வந்தோடனே அண்ணா நான் பவுடர் எல்லாம் அடிக்கட்டுமா, தலைலாம் வாரி விடட்டுமா குழந்தைக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே நான் பாப்பா நேச்சுரலா அப்படியே விடுங்க, ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க பார்க்ல. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த போட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரன் சார் எடுத்தார்ல. ஆமா, கொஞ்சம் போட்டோஸ் வந்து ஜிந்தானா எடுத்துப்பாரு, கொஞ்சம் போட்டோஸ் வந்து நரேந்திரன் சார். இங்க பாருங்க. அடுத்து சந்திரகலா குலேச்சா. ஆமா, இவங்க வந்து இவங்கள வந்து ரொம்ப இந்த எந்த டிவில பார்த்தோம், புதுயுகம் சேனல்ல தான் இவங்க எங்களுக்கு பழக்கமானாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லிங்க இவங்க வந்து. ஒரு சேனலுக்கு போயிருந்தோம், என்ன ஷோ, பாண்டியராஜ் சார் பண்றதுல டாக்கி டிசி அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோருக்கும் வணக்கம். டாக் இட் ஈஸி. நாங்க அப்பதான் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்பெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்தேன். எப்படிமா எப்பமா டெலிவரி? நாங்க அடுத்த வாரம். அம்மா அடுத்த வாரம் டெலிவரி வச்சுட்டு ஏமா வந்தாச்சு இவ்வளவு தூரத்துக்கு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற? அப்பதான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்ப அவங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அங்க வந்து எல்லாரும் எத்தனை மாசமா அப்படின்னு கேட்டாங்க. 7th month அப்படின்னு சொன்னேன். அப்படியா 7th monthல இப்படி பைக்ல எல்லாம் வரலாமாமா இவ்வளவு தூரம்னு சொல்லி திட்டினாங்க. அப்படிதான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் நான் வந்து என்னோட சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு வர வச்சோம். சீமந்தத்துக்கும் போட்டோ எடுத்து வந்து ஜிந்தானா தான் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் பாப்பா பிறந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணேன். இன்னும் பெருசா பண்ணணும்னு ஆசை, ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த மழைனால ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஆமா, இன்னொன்னு அந்த டைம்ல அந்த விஜய் டிவில அது இது எது அந்த ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சிரிச்சா போச்சு இந்த ஒரு ரவுண்ட்ல. அதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆமா, நிறைய விஜய் டிவில இருந்து கூட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. விஜய் டிவில இருந்து யார் வந்தாங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்தாரு, டைகர் கார்டன் தங்கத்துறை, டைகர் கார்டன் ஆமா ராமர் அண்ணா வந்திருந்தாரு. தங்கத்துறை அண்ணா பாத்தீங்கன்னா மனிஷா பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முதல்ல முகத்தை காமிச்சத அவர்தான். யாரோ வந்திருக்காரு பாரடி அப்படின்னு நான் ரொம்ப கான்சியஸே இல்லாம இருந்தேன். பார்க்கும்போது பார்த்தா டைகர் கார்டன் தங்கத்துறை அந்த அண்ணா வந்தாருமா, நான் நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு நாங்க வர வச்சது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் சீனிவாசன். அவர்தான். அவர் வந்து நரேந்திரன் சார் மூலமா தான், நரேந்திரன் சார் தான் வந்து நான் இன்வைட் பண்றேம்மா வருவாருமா அப்படின்னாங்க. அவரு நாங்க சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாரு. பாப்பா பர்த்டேக்கு கண்டிப்பா நான் வரமான்ட்டு. பாத்தீங்கன்னா மழை கொட்டுது, ஆனாலும் எங்க சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்தாங்க. மழையில நினைச்சிட்டு வந்தாங்க அவங்க பையனோட. எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதல் சுகுமார். ஆமா, சுகுமார் அண்ணா வந்து நாங்க டைரக்டா போய் இன்விடேஷன் வந்து நாங்க முன்னாடியே வச்சுட்டோம். இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல கண்டிப்பா போய் வச்சோம். நிறைய பேர் மழை காரணத்தினால தான் வரலையே தவிர எல்லாருமே விஷ் பண்ணாங்க. சுகுமார் அண்ணாவும் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து மனிஷா வந்து பிளஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆமா, காதல் சுகுமார் அவரும் வந்திருந்தாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா கணேஷ். ஆமா, கணேஷ் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இருக்கும் ஃபேஸ்புக்ல பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேஸ்புக்கால நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஃபேஸ்புக்கால சேர்ந்தவங்க நாங்க ரெண்டு பேரும். அத பத்தி நாங்க இன்னொரு வீடியோல சொல்றோம். எல்லாத்தையும் ரிவீல் பண்ண மாட்டோம். எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு லவ் ஸ்டோரி சொல்றோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸான ஒரு ஆல்பமே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்க ஃப்ரெண்டால மட்டுமே தான் நாங்க இங்க இருந்திருக்கோம். ஆமா, இவர் வந்து சத்தியமூர்த்தி கேசவமூர்த்தின்னு இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர் டென்னிஸ் பிளேயர். அவரு நரேந்திரன் சார் அவர் ஃபேமிலியோட ஃபுல்லா அவங்க ஒய்ஃபு ரீத்து அவங்க பையன் எல்லாரோடையும் சேர்ந்து வந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஜாலியா இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா மழை மாதிரியே தெரியல, வெளியில கொட்டு மழை. எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. 4 பல்லு அழகா கியூட்டா இருக்கா. செம்ம கியூட்டா இருப்பா. போட்டோஸ் எடுக்க வந்து போட்டோ எடுக்கிறவங்க அழகா எடுத்து தராங்களா இல்ல போட்டோஸ் எவ்வளவு எடுத்தாலும் என்னோட பாப்பா அழகா தெரிஞ்சுட்டா தெரியலங்க. போட்டோஸ் ஒரு கிளிக்கும் காமிக்கிறாங்க, சூப்பர் சூப்பர், ஐயோ இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே, எதை எடுத்து இந்த ஆல்பம்ல போடுறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கியூட்டா இருப்பா மனிஷா பாப்பா.
இன்னொன்று எஸ்வி சேகர் சார் அவருக்கு வந்து நாங்கள் இன்விடேஷன் போய் வச்சோம். எங்கன்னா வாணி மஹாலில் ஒரு நாடகத்தில் இருந்தார். கண்டிப்பாக வரம்பா அப்படின்னாரு. அவரு ஃபோன் பண்ணி மழையில் மாட்டிக்கிட்ட மணி என்னால் வர முடியல அப்படின்னாரு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆளே எனக்கு மதித்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு ஃபேமிலியா அப்படின்னும் போதே எங்களுக்கு. ராஜ்கமல் அண்ணா கூட வரதா இருந்தாங்க. ராஜ்கமல் அண்ணா லதா ராவணி 2 பேருமே வரதா தான் இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷன் வச்சோம் நாங்கள். இவர் காதல் சுகுமார் அண்ணா ஊட்டுறாரு. அதே மாதிரி இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இது ஒரு டால் மாதிரி பண்ணோம் அழகா. இது வந்து கம்ப்ளீட்டா எக்லெஸ் கேக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சந்திரகலா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு கரெக்டா நவம்பர் 15th 2015 நீங்க பாருங்க, அமாவாசை அன்னைக்கு. அன்னைக்கு யாரும் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், முட்டை இருக்கக்கூடாது கேட்கல அப்படிலாம் சொல்லிட்டாங்க வந்தவங்க எல்லாம். என்னோட மாமியார் கூட அதை சொல்லிட்டாங்க, எக் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு. அவங்க பொதுவாகவே சாப்பிட மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் எக்லெஸ் கேக் ஆர்டர் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் கேக்லாம் என்னென்னமோ வருது. அப்போ வந்து எங்களுக்கு அவ்வளோ விவரமே இல்லைங்க. கேக்கில் என்ன வெரைட்டி இருக்கு அது என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பிளாங்கா ஒரு டால் மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க. இப்போ இருக்கிற அந்த பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் கேக் பாருங்க, டிசைனா வந்துருக்கு. அப்பெல்லாம் கிடையாது, தெரியல எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ விவரம் தெரியாது. இன்னொன்னு அந்த மழையில எந்த கடையுமே இல்லை, எல்லாம் மிதந்துட்டு இருக்கு கடல் மாதிரி. அப்புறமா நம்ம செல்வகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா புதுயுகம் சேனலோட ப்ரொடியூசர். அவரு இப்போ வந்து நிறைய ஏஐ சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுருக்காரு. அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. எல்லாமே அந்த புதுயுகம் சேனல் அந்த ஷோ போனதுக்கு அப்புறமா தான். ஒரு ஷோ போயிட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாருமே ஒரு நல்ல உள்ளங்கள் தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. செல்வகுமார் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். எல்லாருமே வந்திருக்காங்க. நாஞ்சில் விஜயன் பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணோம். அவர் எல்லாத்துக்குமே எனக்கு பர்த்டே வந்தாலும் சரி, இல்ல என்னோட சீமந்தத்துக்கும் விஷ் பண்ணியிருந்தாரு. இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். ராமர் அண்ணாலாம் வந்து வந்ததே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க பிஸி டைம், அவங்க ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டு நாங்க இது பார்ட்டிலாம் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டைம் லாஸ்ட் மினிட்ல வந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. ஷூட்டிங் இப்பதான்ப்பா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க எல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரே ஹாப்பியா போச்சு. ஃபுல்லா எங்களை சுத்தி ஒரே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, எங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். அவர்தான் இப்போ இல்ல. அதே மாதிரி ஆல்பமோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆல்பமா இல்ல இது மணியோட ஆல்பமா எனக்கு தெரியலங்க. நானே கேட்டேன் ஜிந்தா நாயுடு, ஏன்னா இது பாப்பாவோட பர்த்டே ஆல்பமா இல்ல மணிக்கு போட்டோ ஷூட் ஏதாவது எடுத்து அதுக்கான ஆல்பம் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சார் வேற லெவல்ல ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது நான் கொஞ்சம் டம்மி பீஸா இருக்கேன். அதெல்லாம் விடாத நீ. இங்க பாத்தீங்கன்னா என்னோட மனிஷா பர்த்டேவோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ தீம்ல தான் நாங்க பிளான் பண்ணோம். பாப்பா ப்ளூ கலர்ல வந்தாங்க, என் மாமியார் மாமனார் எல்லாருமே ப்ளூ கலருங்க. கடைசி டைம்ல நான் மாத்தி என்னோட சாரியை வயலட்ல மாத்திட்டேங்க. நானும் இந்த என்ன கலர் இது ராயல் ப்ளூ கலர் தான் கான்செப்ட். ஆனா அந்த சாரி எனக்கு பிடிக்கல. லாஸ்ட் டைம் கிளம்பிட்டு இருக்கோம், மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், எனக்கு இந்த சாரி போட்டு பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு பட்டு சாரி ஒன்று வயலட் கலர்ல இருந்துச்சு, பர்பிள் கலரா அது, அதை எடுத்து போட்டுட்டேங்க. நான் மட்டும் இல்லைன்னா இது நாங்க வந்து பிளான் பண்ணி இந்த ப்ளூ போடணும்னு பிளான் பண்ணோம். கடைசியில பாத்தீங்கன்னா சந்திரகலாமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளூல வந்தாங்க. அது ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஜாலியா இருந்துச்சுங்க. இவ்வளவுதாங்க உங்களோட பாப்பாவோட ஆல்பம். ஸோ இந்த கொஞ்சமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட முக்கியமான ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ என்னால வந்து இப்போ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல செலிப்ரேட் பண்றதெல்லாம் வீடியோல காட்ட முடியும்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது.
அந்த டைம்ல வீடியோவும் எடுக்க முடியல. சோ அது ஒரு வருத்தம் எங்களுக்கு. வெறும் போட்டோஸ் மட்டும் தான் வச்சு இப்ப மெமரிஸ் இருக்கு. சேனல்ல கிடையாது. இருந்தா நாங்க அப்பவே பாப்பாவோட வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுருப்போம். சோ இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு காட்டலாமே, நம்மளோட பாப்பா ஆல்பமே போட்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த ஆல்பம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆல்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, உங்களை நாங்க வேற வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய்.